Just to finish this interview, Modin, I கேட்கணும்னு how blessed you are. Oh, still I can feel it goes. நான் நிறைய கோயிலுக்கு போவேன் தீபிகா. அவங்க ஒரு 8 months that turned my life, the perception of my life. எல்லாமே என்ன ஒரு மாற்றினது அந்த ஒரு 8 months. they were in US. நான் தனியாக இங்கே இருந்தேன். அஃப்கோர்ஸ் மை கசின்ஸ் அண்ட் ஆல் அப்பப்போ எனக்கு வந்து எல்லாம் இருந்தாங்க. To check on you. Yeah. But to balance my life and ரொம்ப down sometimes, to the very bad extent, ஐயோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இவங்க 4 பேர்த்தோட முகம் வரும். லைக் ஐம் ஹியர், ஐவ் டேக்கன் அ ரீபர்த், ஐம் டூயிங். நான் சின்ன வயசுல டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி போயிட்டு வருவேன். நான் ஐம் பிளெஸ்ட் டு ஹாவ் தெம். என்னால் வந்து எனக்கு 2 கை கால், எனக்கு இவ்வளோ ஒரு பவர், எனக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 பேர் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி தான். ஸோ நான் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல். நான் ஒரு கோயிலுக்கும் போகிறது எனக்கு என்றைக்குமே எனக்காக நான் கிடையவே கிடையாது. எப்போவுமே இவங்களுக்காக என்னை சுற்றி இருக்கிறவங்க தான். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ மோசமான மனுஷங்கள் இருக்காங்களோ அதை விட தாண்டி நல்ல மனுஷங்கள் இருக்காங்க.